குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது திருமூர்த்திகளின் சேட்ட கணிட்ட முறை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும், அதாவது நான்முகன் திருமால் உருத்திரன் இவர்களுடைய வரலாறு பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 103. நிகரற்றவன் சங்கரன், அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்வுயிலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அறி அயர்காமே. எல்லையில்லாத இளமை பருவமும் எல்லையில்லாத அழகும் எல்லையில்லாத இறுதியும் அளவு செய்யும் காலமும் என்னும் நான்கினையும் நன்றாக ஆராய்ந்தால் உயிர்களுக்கு நலத்தை செய்யும் சங்கரன் ஒரு வகையாலும் குறைவு இல்லாதவன். அவன் தன் அடியவரால் சொல்லப்பெறும் எல்லையில்லாத பெருமையெல்லாம் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் உரியதாகுமோ? ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 104. மூவரும் ஒருவரே, ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்று எனார் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. சுவாதிட்டான சக்கரத்தில் இருப்பவன் நான்முகன், அவன் படைப்பு தொழிலை செய்பவன். மணிப்பூரகத்தில் இருப்பவன் திருமால், அவன் காத்தல் தொழிலை செய்பவன். மூலாதாரத்தில் இருப்பவன் உருத்திரன், அவன் அழித்தல் தொழிலை செய்பவன். இவர்கள் மூவரும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் தொழில்களால் ஒரே இயல்பு கொண்டவர் ஆவார்கள். மூலாதாரத்தில் உள்ள உருத்திரன் நீலமணி போன்ற நிறம் உடைய திருமால், படைப்புக்கு காரணமாயுள்ள சுவாதிட்டான மலரில் உள்ள நான்முகன், ஆராயும் இடத்த இம்மூவரும் தொடர்பால் ஒருவரே ஆவார் என துணிய மாட்டாதவராய் வெவ்வேறானவர் என்று கருதி முரண்பட்டு பேசுகின்றார்களே, என்னே அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 105. தூய்மையாளர் ஈசனை உணர்வர், ஈசன் இருக்கும் இரு வினைக்கு அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது நீசர் அது இது என்பர் நினைப்பு இலார் தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே. ஈசன் அப்படின்னா மகேசன், இருவினை அப்படின்னா கண்மம் மாயை அப்படின்னு சொல்லலாம். பீசம் அப்படின்னா தாமரை மொக்கு, நீசர் அப்படின்னா தாழ்ந்தவர், தூர் அப்படின்னா வேர். சிவபெருமான் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப உடலை படைத்து காத்து அழிக்கும் மூன்று தேவர் ஆட்சிக்கு அப்பால் உள்ளான். அம்மூவர் உண்டாவதற்கு காரணனான மூலப்பொருள் சிவனே ஆகும். அவனே பெரும் தெய்வம். குற்றமுடையவர் தெய்வம் அது என்றும் இது என்றும் மயங்கி பிதற்றுவார்கள். மாசற்ற தூய்மை உடையவர் மூலமான சிவபெருமானே மேலான கடவுள் என்று உணர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 106. அவன் சங்கரன், சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6 2 ஒன்றொடு ஒன்று ஆகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. மூவர் அப்படின்னா நான்முகன் திருமால் உருத்திரன். ஐவர் அப்படின்னா மேல் கூறப்பட்ட மூவருடன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் இருவரையும் சேர்க்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று அப்படின்னா மகேஸ்வரன் சதாசிவன். விந்து அப்படின்னா ஒளி, நாதம் அப்படின்னா ஒளி, சபை அப்படின்னா சபை. மகேஸ்வர மண்டலம் ஒளிமண்டலம் ஆகும். சதாசிவ மண்டலம் ஒளிமண்டலம் ஆகும். சகசிர தலம் சீவர்கள் உலக நோக்கில் உள்ள போது இது கவிழ்ந்து இருக்கும். சிவமுகமாக உள்ள சமயத்தில் மேல் நிமிர்ந்து இருக்கும். சங்கரன் என்பது சுகத்தை அளிப்பவன் என பொருள்படும். 6 + 2 + 3 அதாவது 9. 6னா 6 ஆதாரங்கள், 2 அப்படின்னா கவிழ்ந்த சகசிர தலம், மேலும் நிமிர்ந்த சகசிர தலம். இவை ரெண்டும் தாங்க ஆன்மாக்களிடம் விந்து நாதம் சிறப்படையும் போது சங்கரன் மூவருடன் ஐவராக விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். சிவனாகிய முதல்வன் மூவராகவும் ஐவராகவும் திருச்சிற்றம்பலமான சபையில் சிறந்து விளங்குவான். அந்த சபையானது 6 ஆதாரங்களும் மகேஸ்வர சதாசிவம் பொருந்திய 2ம் கவிழ்ந்துள்ள சகசிர தலம் ஒன்றும் நிமிர்ந்துள்ள சகசிர தலம் ஒன்றும் கூட 10
சித்தாகும். அவற்றுள் விந்துவும் நாதமும் விளங்க அந்நிலையில் சடை முதலாக உள்ள அவனுக்கு சங்கரன் என்பது பெயராகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 107. மூவரால் பயன் அடையுங்கள் பயன் அறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனொடு மால் நமக்கு அந்நியம் இல்லை நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் பயனும் பெறுவீர் அவ்வானவராலே. அயன் அப்படின்னா நான்முகன், மால் அப்படின்னா திருமால், அந்நியம் இல்லை அப்படின்னா அயலானவர்கள் அல்ல, நயனங்கள் மூன்றுடை நந்தி அப்படின்னா 3 கண்களை உடைய சிவபெருமான், கதிரவனும் திங்களும் 2 கண்கள், நெற்றிக்கண் தீ என்பதுடன் சேர்த்து 3 கண்கள், தமர் அப்படின்னா உறவினர், பயணம் அப்படின்னா வகை, சீவர்கள் அடையும் பயனை அறிந்து சிந்திக்கும் அளவில் நான் முகனும் திருமாலும் சிவபெருமானுக்கு வேறானவர்கள் அல்ல. அவர் 3 கண்களை உடைய சிவனது வழி நின்று படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களை செய்பவர் ஆவார்கள். ஆதலால் அத்தேவரால் பயன் அடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். திருமூர்த்திகளின் சேட்டு கணிட்ட முறையில் 5 பாடல்கள் பார்த்திருக்கோம். இன்னும் 5 பாடல்கள் இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 108வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.